ஸோ இதில் வந்து 3 ஸ்பூன் அளவு நல்லா உப்புக்கல் சேர்த்துக்கிறேன். உப்பு தூள் சேர்க்கக்கூடாது, உப்புக்கல் தான் சேர்க்கணும். அதுக்கப்புறமா ஆப்ப சோடா, அதாவது பேக்கிங் சோடா கிடையாது, எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஆப்ப சோடா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சோப்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ப்ளீச்சிங் பவுடர், அது ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எனக்கு தண்ணி ஆயிடுச்சு. ஸோ இது நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் எந்த கெமிக்கலுமே சேர்க்குறது கிடையாது. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் வந்து அவ்வளோவா ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் கிடையாது. நம்ம ஹார்பிக்கை ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம கைகளில் ஒரு மாதிரி அரிப்பு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இருக்காது. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம துணி துவைக்கிற ப்ரஷ், ஒரு பழைய ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கிறேன். அது மேலே நல்ல தேங்காய் நாரை எடுத்து மேலே வச்சு அதை ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக ஆக்கிக்கிறேன். ஏன்னா நம்ம பாத்ரூமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெர்ம்ஸ் இருக்கும். அந்த ஜெர்ம்ஸை இயற்கையாகவே அழிக்கக்கூடிய ஒரு திறமை அந்த தேங்காய் நாருக்கு இருக்குது. ஸோ அது